பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லைகளை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவனாக இருக்கும்போது தேவன் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று இந்த பிரசங்கி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் ஒவ்வொருத்தரும் தேவன் நம்மை பார்க்கிற விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பார்க்கிற அந்த சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா, இல்லை என்றால் தேவனுடைய பார்வையில் நம்ம ஒரு கெட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் தாவீதை பார்க்கிறார். தாவீது பார்த்திங்கன்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். தாவீதுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது தேவன் பார்க்கிற ஒவ்வொரு அந்த சூழ்நிலையிலும் தன்னை ஒரு பரிசுத்தவானா, நீதிமானா, உத்தமனாக காத்து கொண்டார். அதனால தான் தாவீது ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து எடுத்தார். ஆனால் அதே தாவீது ராஜாவாய் மாறின பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அவர் அடிமையானார். தேவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறதை மறந்து போய்விட்டார். மறந்து போய் அந்த பாவம் செய்தபடினால அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய வேதனைகளையும் தொல்லைகளையும் அவர் அனுபவித்தார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆனால் அதே தேவ பிள்ளை அவருடைய பார்வைக்கு தீமையான காரியங்கள் செய்யும்போது தொல்லைகளை வைத்திருக்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொல்லைகள் இறுதி நாட்களில் வந்தது. காரணம் என்ன? தேவனுடைய பார்வையில், கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ஒரு ஆகாதவனாய் ஒரு தவறான அந்த காரியம் செய்தபடினால தேவன் அவன் மீது மிகுந்த மனவேதனை அடைந்தார். ஆமென். அவர் பார்வைக்கு அது விசனமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. எனவே தாவீதுடைய வாழ்க்கையில் இறுதி காலத்தில் தொல்லைகளை அவன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் கவனமாக இருப்போம். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வைக்கு நல்ல காரியங்களை நாம் செய்வோம், நல்லது செய்வோம். அவர் பார்வைக்கு நம்ம நல்லவர்களாக இருப்போம். அவர் பார்வைக்கு நம்ம தீயவர்களாக பாவம் செய்கிறவர்களாக நம்ம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொல்லைகளையும் மிகப்பெரிய வேதனைகளையும் நமக்கு ஆண்டவர் அனுபவிப்பார். எனவே நாம் கவனமாக இந்த புதிய ஆண்டில் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லவர்களாக இருப்போம், தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். அப்பொழுது நம்மை தேவன் ஆஸ்வதிப்பார். யோசேப்பு குறித்து பார்த்திங்கன்னா, யோசேப்பு அந்த போர்த்திபருடைய வீட்டில் இருக்கிறான். அந்த போர்த்திபருடைய வீட்டில் ஒருவரும் இல்லாத சமயத்தில் அந்த போர்த்திபருடைய மனைவி என்ன செய்கிறார்? அந்த யோசேப்போடு கூட ஒரு பாவம் செய்வதற்கு இடைபடுகிறார். இடைபடும் பொழுது அந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த பாவம் நம்ம எப்படி செய்ய முடியும்? இந்த பெண்ணோடு கூட நம்ம எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி இதற்கு நம்ம உடன்பட முடியும் என்று சொல்லி அவன் என்ன சொல்லுவான்? என் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார், என் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை தன்னை கலத்தி போட்டுவிட்டு இந்த யோசேப்பு வெளியே ஓடி போய்விட்டான். அதனால் அந்த யோசேப்புக்கு சிறைச்சாலையில் அவனை கொண்டு போய் வைக்கப்பட்டார்கள். செய்யாத குற்றத்துக்காக அவன் சிறைச்சாலைக்குள்ளே 2-3 ஆண்டுகள் கைதியாக இருந்தான். ஆனால் அத்தனை ஆண்டுகளும் தேவன் அந்த யோசேப்போடு கூட சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார், அவனை ஆஸ்வதித்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அந்த யோசேப்பை ராஜா உயர்த்தினான், மேன்மைப்படுத்தினான், அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றினான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருப்போமானால் நாம் இருக்கிற பட்டணத்தில் நம்மை ஆண்டு ஆஸ்வதித்து உயர்த்துவார். எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும்
இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பார்வைக்கு நம்ம நல்லவர்களாக வாழ்வோம். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வைக்கு நல்லவர்களாக வாழ உதவி செய்வீராக. எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், தேவன் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. எனவே நாங்கள் உம்முடைய பார்வைக்கு மறைவானவர்களாக இல்லாமல் உம்முடைய பார்வைக்கு நாங்கள் ஆண்டவரை உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, நல்லவர்களாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.